மார்க்கெட்டோட ட்ரெண்டில் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான அதே மாதிரி ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் என்னென்னா அது சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஒரு ட்ரெண்டு சைடுலேயே ரொம்ப நாளாக மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அடுத்து ஏதோ ஒரு பெரிய மொமெண்டம்காக வெயிட் பண்ணுது. அது ஒன்று புல்லாக இருக்கலாம், இல்லை பியராக இருக்கலாம். ஸோ நம்ம புல்லுன்னு கணிச்சு இல்லைன்றாக முடியாது, பியருன்னு கணிச்சு இன்றாகவும் முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, சைட்வேஸ் மார்க்கெட்டில் மட்டும் என்ட்ரே ஆயிடாதீங்க. ஒரு வேல்யூமே இருக்காது. சும்மா ப்ரைஸ் மொமெண்டம் சைட்லயே போய்க்கிட்டு இருக்கும். அந்த மார்க்கெட்ல என்டர் ஆகாதீங்க. ஏன்னா, எப்போ வேணாலும் அடுத்து நடக்கிற மொமெண்டம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க. வெறும் 5% டிஃபரன்ஸ்குள்ளேயே போய்க்கிட்டே இருக்கான். இல்ல ஒரு 2% டிஃபரன்ஸ்லயே போய்க்கிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 90 நாளா போயிட்டு இருக்கான்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து அங்க பையோ, செல்லோ ஏதோ ஒரு விஷயம் ஹெவியா நடக்க போகுது. ஓகேவா? ஒருவேள உங்க ஸ்ட்ராட்டஜி படி பெர்ஃபெக்ட்டான இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல கொஞ்சம் ஃபண்ட கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, அடுத்து நடக்க போற மொமெண்டம் ஹெவியா இருக்கும். ஸோ, சைட்வேஸ்ல கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க.